இப்போ ஆன்லைன்லாம் நிறையா பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு. டிவிக்கு ஆட்சி அமைக்கணும்னாக்கா திமுக நினச்சா தான் முடியும். திமுகவுடைய கூட்டணிகளால் தான் டிவிக்கு ஆட்சி அமைக்க முடியும். திமுகவுடைய தயவில் தான் டிவிக்கேவே ஆட்சி அமைக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ திமுகவுடைய கூட்டணிலாம் டிவிக்கே கூட வர்றாங்க அப்படின்னா அவங்க பிஜேபி வந்துடக்கூடாது, மதசார்பற்ற கட்சிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஓகேவா? இப்போ விஜய் ஒரு மாற்று சக்தியாக வந்து நிற்கிறதுனால தான் அவங்க வந்து டிவிக்கே கூட கூட்டணியும் வைக்கிறாங்க. நாங்கள் தீய சக்தின்னு சொன்னோம், அது திமுகவை தான். ஆனால் திமுக கூட இருக்கிற கூட்டணியை சொல்லலை. சில பேரை நாங்கள் வந்து சொன்னோம், காசு கொடுத்து கூட்டணிக்கு கூட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டலாம் நாங்கள் போய் நிற்கலையே. மதசார்பற்ற மாற்றுக் கட்சி வேணும்னு நினைக்கிறவங்க தான் எங்கள் கூட வந்திருக்காங்க. ஓகேவா? அப்புறம் திமுக கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க. தம்பிங்களா, பிச்சை எடுக்கிற பற்றிலாம் நீங்கள் பேசலாமா? 20 கட்சியுடைய கூட்டணியை வச்சுட்டு வெறும் 63 64 சீட்டு தான் உங்களால் ஜெயிக்கவே முடிஞ்சுது. நீங்களாம் இதை பற்றி பேசலாமா?